சூப்பர் ஸ்டாரோட கேமியோ ரோலில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுடைய டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கில் வந்திருக்கிற லால் சலாம்ன்ற படம் எப்படி இருக்குன்றதை அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை வரையும் பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஒன்லைன் ஆஃப் த ஸ்டோரி அப்படி என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து முஸ்லீம் அவங்களுக்குள்ள பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. அதை வந்து கிரிக்கெட் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் படம் வைஸாக ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக ஓகே நல்லா தான் இருக்குது படம். பட் ரியாலிட்டியாக we have to check that அந்த ரியாலிட்டியை செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக சண்டை இருக்குங்க. உலகம் ஃபுல்லாக பிரச்சனை இருக்குது, சண்டை இருக்குது. இந்த பக்கம் அமெரிக்கான்னு எடுத்துக்கினா வெள்ளையாக இருக்காங்க, கருப்பாக இருக்கிறவங்க ஒரு சண்டை போட்டுப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் ஆஃப்ரிக்கா எடுத்துக்கினா உள்நாட்டு போர். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிரியாவில் பார்த்தீங்கன்னா சியா முஸ்லீம்ஸ், சுன்னி முஸ்லீம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே முஸ்லீம் தான். முஸ்லீம்குள்ளே ஆனால் பிரச்சனை இருக்கும், நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள்னு சொல்லிட்டு. அப்படி இந்த பக்கம் நம்ம இந்தியா பக்கம் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிரச்சனை இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மதத்துக்காக இருக்காது, கேஸ்ட்டுக்காக இங்கே இருக்கும். அதாவது ஜாதிக்காக அடிச்சுப்பாங்க. அதுக்காக வந்த ஒரு படம் வந்தால் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து கிரிக்கெட்டை வச்சு ப்ளூ ஸ்டார்ன்ற ஒரு படம். அதாவது செங்கல்பட்டு தாண்டினாலே ஊரு காலனி அதாவது பிரிஞ்சிருக்கும். அந்த ஊரும் காலனியும் பிரிஞ்சு இருக்கிறதால என்ன பாலிடிக்ஸ் இங்கே நடக்குது, சப்போஸ் ஊரும் காலனியும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா எப்படி எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியுன்றத ஒரு சூப்பராக விளையாட்டுத்தனமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இந்த லால் சலாம் படத்தில் 3 ஸ்டார்னு ஒரு டீம் காட்டுவாங்க. 3 ஸ்டார் சொல்லும் போது எனக்கு ப்ளூ ஸ்டார் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற இம்பேக்ட்லேருந்து இன்னும் வெளில வரல. அதுக்குள்ளே கிரிக்கெட்டை வச்சு இன்னொரு படம் லால் சலாம்னு ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போது எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக இந்த பக்கம் ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் ஒரு சண்டை. கிரிக்கெட் விளையாடுவாங்க, 6 லைன் இருக்குது. ஆனால் அது பார்த்திங்கன்னா கேட்ச் பிடிச்சிருப்பாங்க, அவுட்டு. ஆனால் அந்த அவுட்டுன்றதை 6ன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா கையை வெட்டிக்கிட்டு சண்டை பிரச்சனை அப்படின்னு பெருசாக காட்டியிருப்பாங்க. அப்படி ஒரு 6-4க்கு வெட்டு குத்து, மத கலவரம், வீட்டை எரிக்கிறது இப்படிலாம் வருமா? ஆனால் பெரிய பெரிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்துலாம் வந்திருக்கும் அப்படின்ற கூட நினச்சி அவங்க எடுத்துருக்கலாம். பட் அங்கே காட்டினது தான் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் காட்டியிருக்கலாம். அதாவது ஒரு சின்ன கல் மேலே தான் குதிப்பாங்க, அது மலை மேலேருந்து குதிக்கிற மாதிரி கூட காட்டுவாங்க. அது காட்டுற விதம் தான். அதாவது கல்லுலேருந்து குதிக்கிறாங்களா இல்லை மலை மேலேருந்து குதிக்கிறாங்களான்றது வந்து காட்டுற விதம் தான். அது கொஞ்சம் மேலேருந்து குதிக்கிறாங்க, அப்படி கண்ணு பெருசாகும். கல் மேலேருந்து குதிச்சா கண்ணு சிறுசாகும். அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா. அப்புறமா இந்த ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பர். எனக்கு இந்த படத்தில் வந்து பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் டைலாக்ஸ். அதாவது சலாம் மலைக்கும் சலாம், அதோடைய அர்த்தம் இது வரைக்கும் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அந்த அர்த்தத்தை வந்து இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாந்தி அடையணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு டைலாக்ஸ் டெலிவரி, அதாவது இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாம் இந்தியன் முஸ்லீம்ஸ் தான், இந்தியா இருக்கிற முஸ்லீம்ஸ் இங்கே பாகிஸ்தான் போ, வேறு கண்ட்ரி போ அப்படிலாம் நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது அப்படி அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இந்த டைலாக் கேட்கும்போது எனக்கு ஒரு சில ஞாபகம் வந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து பார்த்திங்கன்னா கத்தார் மாதிரி போயிருக்காரு. அவர் முஸ்லீம் தான். அங்கேயும் பாகிஸ்தான் முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. முஸ்லீம்ஸ் சொன்னோடனே அவர் வந்து இந்தியன்ஸ் எல்லார்கிட்டையும் பேசியிருக்காரு. அங்கே கத்தார்லேயே பார்த்திங்கன்னா ஹிந்துஸ் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்ககிட்ட பேசியிருக்காரு. அப்போ பாகிஸ்தான் முஸ்லீம் வந்து இந்தியன் முஸ்லீம்கிட்ட சொல்லியிருக்காரு, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட, இந்த மாதிரி இன்னுங்க அவர்லாம் பேசுகிறீங்க, அது மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க, முஸ்லீம்கிட்ட தாங்க பேசணும் அப்படின்னு. உடனே என் ஃப்ரெண்டு வந்து, நீ வந்து பாகிஸ்தான் முஸ்லீம், நான் வந்து இந்தியன் முஸ்லீம், உனக்கு எனக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் வந்து இந்தியாவில் இருக்கிட்ட நான் அப்படி தான் பேசுவேன். எங்களுக்குள்ளே வந்து ரிலீஜன் அதெல்லாம் பெருசாக எங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிறது போல். ஸோ இந்த ஒரு இந்தியன்ற ஒரு உணர்வு வந்து இங்கே இருக்கிற எல்லா முஸ்லீம்குள்ளேயும் இருக்குது. அந்த ஒரு விஷயம் வந்து பாலிட்டிக்ஸ் ரீதியாக இங்கே அரசியல் பண்ணுற ஒரு நோக்கத்தோடு அதை வந்து பிரேக் பண்ணி அதில் வந்து ஓட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் இந்த படத்தில் வந்து வெளிச்சம் போட்டு அப்படி ஒரு அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரியாக காட்டியிருக்காங்க. டைலாக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப போல்டாக பேசுகிறது வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லாயிருக்கு. ஒவ்வொரு டைலாக்கும் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. சூப்பர் ஸ்டார் வந்து கேமியோ ரோலுன்னு சொல்கிறாங்க. காலா படத்தில் பார்த்த ரஜினி சார் மாதிரி இருந்தது. அங்கே எப்படி ஒரு கொடை வச்சுக்கிட்டு ஒரு ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபைட் இருக்குது சூப்பர் ஸ்டாருக்கு. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து இந்த காலா படத்தில் ஒரு
அப்பா புள்ள ஒரு ஃப்ரைட்டிஸ் அது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தவிர இது கேமியோ ரோல் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. ஆக்சுவலாக படத்தோட ரொம்ப ஒன்றி தான் இருக்கார் சூப்பர் ஸ்டார். ஸோ அதனால் நல்லா இருக்குது இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லால் சலாமுக்கு நானும் ஒரு சலாம் போட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.